la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்திய சினிமாவிலேயே டெக்னிக்கலா ஹாலிவுட்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அங்க இருக்கிறத இமீடியட்டா இங்க ரிஃப்ளெக்ட் பண்றது இவர்தான். கருடன் ஒரு படம் வந்தது, அதுல சசிகுமார் ஹீரோவா இருந்தாரு, அதுல பல பேர் இருந்தாங்க. ஆனால் சூர்யா மட்டுமே ஏன் கொண்டாடுறோம் நம்ம? அது அவ்வளவு வயலன்ஸ், கர்ண கொடூரமா இருந்துச்சு. மற்றவர்களை விட கருடன் படத்தை ஏன் நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கு பிரமாதமா இருக்குன்னா சூரியனுடைய வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டெடிகேஷன் ஒண்ணு. அப்ப சூரிய நம்ம பாராட்டாம இருக்க முடியாது இல்ல. எனக்கு டிஆர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், மரியாதைக்குரியவர், ரொம்ப பாசம் என் மேலன்னு வச்சுங்களேன். ஆனா இங்க அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் வெளியே யாரோ எல்லாம் கிடையாது, இவரே தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிம்பு நீங்க பார்க்க மாட்டீங்க, இனிமே சிம்பு வேற, சிம்பு 2.0 அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் பேசினாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்ல. எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் தான் போயிருக்கு விடாமுயற்சிக்கு? இல்ல ஆல்மோஸ்ட் அது வந்து முடிஞ்சிட்டு தான் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஓவர், இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்காங்கன்றாங்க. விரைவில் அதற்கான நம்ம அப்டேட் எல்லாம் எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லிக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே விடாமுயற்சிக்கான அவர் போர்ஷன்ஸ் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவர்களை வச்சு எடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது. அதனால கண்டிப்பாக அது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகளும் ஷாக்கும் இன்ப அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். கல்கி படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, பாத்தீங்களா? எப்படி இருக்கு படத்தோட ட்ரைலர்? இல்லை, ஏற்கனவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை முன்னாடியே அவங்க அந்த டைட்டில் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு பெருசா உருவாக்கிட்டாங்க. இது என்ன டைட்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கமலஹாசனுக்கான உலகநாயகனுக்கான ஒரு பெரிய, அதுல பிரபாஸ் இருக்காரா, அவர் அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஊர் ஆள் இருக்காரா? ஓகே, அதே முக்கியமா அவர் நெகட்டிவ் கேரக்டர் வேற அதுல. அதுதான் சொல்ல வரேன். அவருக்கான ஒரு பெரிய, இப்ப அங்கதான் வந்து உலகநாயகன் வந்து தன்னை உலகநாயகன்னு நிரூபிக்கிறதுக்கான வேலையை செய்யறாரு. நான் வந்து பெட்டர் மேக்ஸ் லைட் தான், நான் ஹீரோ தான் அப்படின்னு அவர் சொல்லல. என்னுடைய கதாபாத்திரம் பேசப்படுதா? இப்ப அதுல வந்து நீங்க பிரபாஸை விட ஏன் உலகநாயகனை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? மற்ற எவ்வளவு கதாபாத்திரங்கள் இருக்கு. ஆமா, அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. தீபிகா படுகோன் வேற. அவங்க எல்லாம் நம்ம மைண்ட்ல வராங்களா? கிடையாது. உலகநாயகன் மட்டும் தான் மைண்ட்ல வராரு. அதுதான் அவருக்கான பெரிய வெற்றியாகவும் இருக்கு. அவர் வந்து இந்த இந்த விக்ரம், ஆஃப்டர் விக்ரம் அவர் இன்னிங்ஸை வேற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப எல்லாரும் வந்து ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தா இவர் வேற ரூட் தேடுவாரு. உண்மையிலே இந்த தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலேயே டெக்னிக்கலா ஹாலிவுட்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அங்க இருக்கிறத இமீடியட்டா இங்க ரிஃப்ளெக்ட் பண்றது இவர் தான். கண்டிப்பா நிறைய டைரக்டர்ஸ் கூட நம்ம சொல்லி கேட்டிருக்கோமே, நிறைய பண்றது இவர் தான். இவர் கொண்டு வர விஷயங்களை அப்ப நமக்கு புரியாது, அப்ப நம்மால் கழிவுகளை ஊத்துவான் அதை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டாடுவான். உதாரணத்துக்கு ஆளவன் தான், அந்த படம் வரும்போது அந்த டெக்னிக்கல் அந்த விஷயங்கள்லாம் அப்ப கிடையாது. ஆளவன் தான் வந்த பீரியட்ல அவ்வளவு டெக்னிக்கல் சவுண்டு நம்ம ஆள் யாருக்கும் தெரியாது. சிஜினா என்னன்னு தெரியாது, நிறைய குழப்பம். ஆனால் இன்னைக்கு அந்த படம் அன்னைக்கு ஓடல. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எங்க அண்ணன் தானு. அவர் அந்த படம் அந்த ரிலீஸ் நேரத்தில் சொன்ன ஆளவன் தான் என்ன அழிக்க வந்தான்னாரு. அப்ப அதே ஆளவன் தான் ரீ-ரிலீஸ் பண்றாரு இப்ப டெக்னிக்கலா டிஜிட்டல் பண்ணிட்டு. ஆளவன் தான் ஆள பிறந்தவன்றாரு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ அதனால அதே மாதிரி நீங்க மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்து அப்ப வந்து ரெட் அப்படின்ற அந்த டிஜிட்டல் கேமரா விஷயங்களே கிடையாது, எல்லாம் பிலிம்ல ஓடிட்டு இருந்த டைம். கண்டிப்பா அதை கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பிலிமே ஒழிஞ்சு போச்சு. பிலிம் ஒழிஞ்சிட்டாலும் சினிமா இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் உலகநாயகன் காரணம் என்னன்னா அவர் கத்துக்கிட்டே இருக்காரு, அவர் படிக்கல, வளர்ந்துருக்கு இல்லையா? ஆமா, பயங்கரம் வளர்ந்துருக்குங்க. ஹாலிவுட் தரத்துக்கு போட்டி போடுறோம் நம்ம. நீங்க வந்து FX6ன்னு ஒரு கேமரா இருக்கு, FX3ன்னு ஒரு கேமரா இருக்கு. இந்த கேமராவில் வச்சு ஹாலிவுட்ல படம் எடுக்கிறாங்கன்றாங்க. அந்த படங்களை எடுத்து நம்ம அதே கேமரா வச்சு இங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் ஆனா நம்ம பட்ஜெட் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மலையாள சினிமாவில் தானே நம்ம கொண்டாடுறோம். இல்லை, அங்கே எனக்கும் மாறுபட்ட அந்த இதில் நானும் உடன்படுறேன் உங்கள் விஷயத்தில். இங்கே கதை இல்லை, இங்கே திறமை இல்லை, இங்கே வந்து விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் இங்கே எல்லா திறமையாளர்கள் இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இப்போ ஒருத்தருக்கு நடனம் ஆட தெரியுமா தெரியாதான்னு எதை வச்சு முடிவு பண்ணுவோன்னா, அவர்களுக்கு மேடை கொடுத்து நீங்கள் நடனம் ஆடுங்கன்னு சொன்னாதான் அவங்க ஆட தெரியுமா ஆட தெரியாதான்னு தெரியும். இங்கே ஆடவே நீங்கள் வந்து அனுமதிக்காம மேடை கோணலா இருக்கு, இது சரியில்லை அப்படின்னு சொல்றதை எப்படி நம்ம வந்து கிண்டல் அடிப்போமோ நக்கல் அடிப்போமோ அதே மாதிரி தான் அவர்களுக்கான திறமைக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவதே இல்லை. இப்போ திறமையாளர்கள் தமிழ்ல இல்லையா? ஏன் மலையாள படத்தை கொண்டாடுறோம்? ஏன் வந்து ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னதுங்க. ஆமா, இனி கன்னட இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடு போயிடுச்சு.
ஒரு கேஜிஎஃப்னு ஒரு விஷயம் வந்த பிறகு அதோட மார்க்கெட் தரம் வந்து மாறி போச்சு. அன்னைக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அவங்க பயங்கரமா மாறிட்டாங்க. உண்மையாவே சீரியஸா வந்து கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறதே வந்து வெளியே தெரிய வந்தது. அதற்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. அதுதான் சொல்ல வரேன். நீங்க இங்க வந்து நீங்க எந்த மொழி படம் வந்தாலும் மொழியை கடந்து தமிழ் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. நல்லா இருந்தா நீங்க யார் நடிச்சிருக்கீங்களாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க கதை நல்லா இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கணும். பிடிச்சா கேஜிஎஃப்பையும் கொண்டாடுவான், ஒரு பாகுபலியும் கொண்டாடுவான், ஒரு மாளிகாபுரத்தையும் கொண்டாடுவான். அதே நேரத்தில் நம்ம படங்கள் அந்த மாதிரி தரமா இல்லைன்னா கோவப்படு கொந்தளிப்பான், திட்டுவான் எல்லாரையும். நீங்களாம் என்னடா படம் எடுக்கிறீங்க, போய் மலையாளத்தை பாருங்க, அங்கே பாருங்க. ஒரு மஞ்சுமல் பாய்ஸை ஏன் கொண்டாடுறாங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாட வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த படத்தினுடைய கதையோ அந்த விஷயமோ கிடையாது. இவன் கொண்டாடணும்னு நினைக்கிற விஷயத்த, ஏன்னா அந்த ஒரு பாடல் அன்னைக்கு இருந்த அதே உணர்வோடு ஒரு பாடல், அந்த காதல் பாட்டுக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் கதைக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க அந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், காதலுக்கும் அதுக்கு நட்பு. அதுக்கு ஏன் அந்த பாட்டை போட்டான்? சம்பந்தமே இல்ல. பாட்டு அது அந்த படத்துக்கு அப்புறம் அந்த பாட்டு நட்புக்கான பாட்டாவே மாறிடுச்சு பாத்தீங்களா? ஆக்சுவலா சம்பந்தமே இல்ல. ஆனால் இதை விட பரபர பேச வேண்டிய விஷயத்தை சொன்னது அறம். கோபி நயனாருடைய அறம் வந்து குழிக்குள் விழுந்த குழந்தையை எப்படி தூக்க போறானா இல்லையான்னு அப்படியே நம்மளை வந்து பதபதைக்க வைத்து சீட் நுனியில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் ஒரிஜினலா பேச வேண்டிய கதை. ஆனா அதை கொண்டாடினதை விட மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடினா. இது குடிச்சிட்டு போய் கும்பல் வந்து குழியில விழுந்த கேஸ், இதை கொண்டாடினா 200 கோடியை தாண்டிச்சு வசூல். ரீசன் அவனோட மைண்ட் செட்டுக்கு ரிலாக்ஸ்க்கு போய் தான் சினிமாக்கு போறாங்க. அவனுக்கு அது பிடிக்குது, அந்த பாடல் பிடிக்குது. படம் தொடங்கும் போதே 2Dல அந்த பாட்டு தான் வருது, படம் முடியும் போது அதே பாட்டு தான் முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக இந்த ஒரு படம் வந்து நான் பார்த்தேன், ஆனால் மக்கள் மத்தியில் இது வந்து பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன படம் நிறைய. இப்போ நமக்கே நிறைய படங்கள் வந்திருக்குங்க. நிறைய படங்கள்லாம் சின்ன ஸ்டார் காஸ்டோட இருந்தது. ஸ்டார் காஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய விதார்த்து நடித்த படங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம கவின் நடித்த படங்களாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நாட்டை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க, பெரிய பட்ஜெட் கிடையாது. ஆனால் அந்த படங்களில் இருக்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் இருக்குல்ல, இங்கே நிறைய கோட்டை விட்டுறாங்க. அப்போ மக்கள்கிட்ட போய் சரியாக சேர மாட்டேங்குது. அப்போ அங்கே பெரிய சிக்கலும் உருவாயிடுது. இங்கே நீங்கள் 1000 படம் எடுத்தாலும் எவ்வளவு செலவு பண்ணி எடுத்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் சரியாக போய் நீங்கள் சேர்க்கலைன்னா, அந்த படத்தோட கண்டென்ட் அங்கே போய் சேரலைன்னா ஒன்றுமே. நீங்கள் ஹீரோக்களை கொண்டாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலத்துக்கும் நீங்கள் மலையாளத்தை தான் பேச முடியும், கன்னடத்தை தான் பேச முடியும், வேற்றுமொழி படங்களை தான் கொண்டாட முடியும். ஹீரோக்களை கொண்டாடாதீங்க, நான் கொண்டாட வேணான்னு சொல்லலை, அதை மட்டுமே கொண்டாடாதீங்க. கதையோட வரக்கூடிய விஷயங்களை கொண்டாடுங்க. இன்னைக்கு கதையோட வரக்கூடிய விஷயத்தை எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? எங்கே சொல்கிறாங்க? சொல்கிறதே கிடையாது. அப்போ அங்கே தான் நம்ம தமிழ் சினிமா வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கதை சொல்லுகிற அந்த கதை நாயகனா இருக்கிற ஏன் சூரியன் நம்ம கொண்டாடுறோம்? சூரியன் ஹீரோ மெட்டீரியலா? யார் சொன்னா? அது கதை தானே அவரை ஹீரோவா டிசைட். அதுதான் அதை கொண்டாடுவதற்கு நம்ம காத்திருக்கோம்ல. ஒரு விடுதலை வரும்போது கொண்டாடுறோம்ல. நம்ம யாரை வச்சு பார்த்தோம்? இப்போ கருடன் ஒரு படம் வந்தது, அதில் சசிகுமார் ஹீரோவா இருந்தாரு, இன்னொரு ஹீரோ இருந்தாரு, அதில் பல பேர் இருந்தாங்க. ஆனால் சூரிய மட்டுமே ஏன் கொண்டாடுறோம் நம்ம? அது அவ்வளோ வயலன்ஸு, கர்ண கொடூரமா இருந்துச்சு. இந்த கதை ரொம்ப அறத பழசு கதை தான், ஒன்றும் பெருசாக அதில் ஒரு பெரிய மார்க்கெட் தந்திரங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த படத்தை ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய மற்றவர்களை விட கருடன் படத்தை ஏன் நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கு பிரமாதமாக இருக்குன்னா, சூரியனுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெடிக்கேஷன் ஒன்று. அப்போ சூரியன் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது இல்லை? கண்டிப்பாக. நீங்க பரோட்டா சூர்யாவே இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தாருன்னா, நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாதுங்க, எனக்கெல்லாம் கதை நாயகன்லாம் கிடையாது, நான் கடைசி வரைக்கும் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் இருப்பாரு. தாண்டாருல எம்எஸ் பாஸ்கரை கொண்டாடுறோம். ஒரு பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது, எல்லாருமே பார்த்திருப்போம், எல்லாரும் அந்த பிரச்சனையே சந்திச்சிருப்போம். நீங்க உங்க வீட்டுல பார்த்திருப்பீங்க, நான் என் வீட்டுல பார்த்திருப்பேன். நாம ஒரு இடத்துல பார்க் பண்ணும்போது சண்டை வரும், எடுக்கும் போது சண்டை வரும், பிரச்சனை வரும். எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, எல்லாரும் பைக் பார்க்கிங்களோட பிரச்சனை வரும். எனக்கு சமீபத்தில் இங்கே இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு தோழி, அவங்களுடைய கணவர் வந்து பைக்கில் போயிட்டு இருக்காரு. இது நிஜமா நடந்த சம்பவங்க. பைக்கில் போயிட்டு இருக்காரு, கோடம்பாக்கம் கிட்ட தான் வந்து அந்த போயிட்டு இருக்கும்போது சிக்னலுக்கு முன்னாடி இவங்களை தாண்டி ஒரு 4-5 பசங்க வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து கோல்ஃப் பேட் வச்சுருந்துருக்காங்க கையில். வேகமாக போயிட்டு பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேஷாக தான் டிரைவ் பண்ணுறாங்க. ஏதோ வேகமாக போயிருக்காங்க. அவங்கள இவர் நிறுத்தி, ஏன்டா தம்பி இவ்வளோ கொஞ்சம் மெதுவாக போகக்கூடாதான்னு கேட்டிருக்காரு. வேற ஒன்றும் கேட்கலங்க. இறங்கி வந்தவனுக்கு அந்த கோல்ஃப் பேட்டால் அடிச்சிட்டாங்க. அவர் அடிச்சு அவருக்கு பயங்கர காயம். ஆனால் எந்த கேஸ் போட்டாங்க என்ன ஒன்றுமே நடக்கவே இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட கோவப்படுறாங்க.
இளைய சமுதாயம் வந்து பயங்கரமாக கோவப்படுது. இதனுடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா, பாதிக்கப்பட்டது அவர். இதெல்லாம் பார்க்கிங் மாதிரி தான், நிஜமாக நடக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னா, அது உலக பட விழாக்கெல்லாம் பார்க்கிங் போய் பேர் வாங்குதுன்றாங்க. இங்கே பெருசாக அதுக்கு வந்து அது பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கானா? கொண்டாட்டமாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்குள்ளே தான் போச்சு. போட்ட காசை எடுத்துட்டாங்க, ஆனால் அது பெருசாக மாறி இருக்கணும். இப்போ லவ்வர்னு ஒரு படம் வந்தது, மணிகண்டனோட படம். இன்னொரு படம் மணிகண்டனுடைய தொடர்ச்சியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும் அதுக்குள்ள. மணிகண்டனை நம்ம முதல்ல எப்படி பார்த்தோம், இப்போ எப்படி மாறி இருக்காரு அப்படின்னு ஒரு இருக்குல்ல, இது எல்லாமே கதை மேல டிராவல் ஆகிற ஆட்கள் தான். என்னுடைய கேள்வி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். கமல் அவர்களுடைய அடுத்த படம். ஸோ இந்த படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில், இதில் சிம்பு அவர்களும் நடிச்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் வந்து கமலஹாசனுக்கும் சிம்பு அவர்களுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதை பற்றி ஏதாவது விஷயம் ஏதாவது இல்லை? ஆக்சுவலாக எனக்கு வந்து சிம்பு வந்து குழந்தையிலேருந்தே தெரியும். ஆனால் சிம்பு வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்களில் எல்லா துறையிலையுமே கரைச்சி குடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே கரைச்சி குடிச்ச ஆள் யாரானா அது சிம்பு தான். அவ்வளவு டெக்னிக்கலாகவும் அவ்வளவு சவுண்டான ஒரு மனிதர், ஒரு நல்ல பையன். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப மரியாதை தெரிந்த பையன் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சில சர்ச்சைகளும் அதான் சொல்ல வரேன் நான். அதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க. எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் ரொம்ப பாசம் இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கான அந்த நெகட்டிவ் பாயிண்ட் அவரே எடுத்துக்கிட்டார். இப்போ நீங்க சிம்புடைய எல்லா வீழ்ச்சிக்கும் வேற யாரும் காரணம் கிடையாது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையனை வந்து இப்படி காலி பண்ணுறாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், தமிழன்றதுனாலே என் பையனை காலி பண்ணுறாங்க. எனக்கு டிஆர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், மரியாதைக்குரியவர், ரொம்ப பாசம் என் மேலேன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் வெளியே யாரோ எல்லாம் கிடையாது, இவரே தான். இப்போ இந்த தாமதத்துக்கு காரணமும் அவரே தான். இப்போ நீங்கள் வந்து உலகநாயகனுடைய நிறுவனத்தில் ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. அந்த பட வாய்ப்புக்கு தன்னை இப்போ சொன்னார், நான் வந்து மாறிட்டேன். யார் சொன்னது? ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இவன் மாறிட்டானா அப்படின்னு. யார் சொன்னது? அவனே சொல்லிட்டானா மாறிட்டானா அப்படின்னு ஒரு படம். நாதஸ் கரகாட்டக்காரன் காமெடியில வந்து செந்தில் போய் கடைக்கு போயிட்டு வந்தாருன்னா வாழைப்பழ காமெடி இருக்குல்ல, இனி அந்த தப்பு பண்ண மாட்டான்றதுக்காக சொல்லுவார். யார் நாதஸ் மாறிட்டானா? யாரா சொந்த நாதஸே சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் மைக்கு பிடிச்சி சொன்னார். எப்ப சொன்னார்னா, இந்த ஒரு படத்தினுடைய வெற்றி, சமீபத்தில் ஒரு படம் வந்தது மாநாடுன்னு ஒரு படம், மாநாடுனுடைய பெரிய வெற்றியா இருந்தது. அப்ப மைக்கு பிடிச்சி சொன்னார், நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிம்பு நீங்க பார்க்க மாட்டீங்க, இனிமே சிம்பு வேற, சிம்பு 2.0 அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் பேசினாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்ல, தோல்வி வந்து பாடத்தை கத்து கொடுத்துருக்கு, பல அவமானங்கள் பாடத்தை கத்து கொடுத்துருக்கு, பல விஷயங்கள் வந்து அவருக்கு அந்த மன வருத்தங்களும் விஷயங்களும் சினிமாவில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இனிமே சிம்பு வந்து ஏக்தம் அடிச்சு பைபாஸ்ல பறப்பாரு அப்படின்னு எல்லாரும் போல நம்மளும் நம்பணும். அவ்வளவுதான். அந்த மைக்ல பேசும்போது எல்லா ரசிகர்களும் கொண்டாடினாங்க, ஆரவாரம் பண்ணாங்க, பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல அன்னைக்கு போய் அவர் வீட்டில் நைட் பார்த்து தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நைட்டில் தூங்குறதே கிடையாது அவர். ஸோ பகல் முழுக்க வந்து தூங்கிட்டு நைட்டில் சுற்றுற கேஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை திரடின்ற கதையா பழைய மாதிரி ஆயிட்டாரு. டைமுக்கு போகிறது கிடையாது ஷூட்டிங்க்கு, பல பிரச்சனைகள் சிக்கல்கள். திரும்ப அவர் அப்ராட் போகிறாரு, தன்னை உடம்பை மாத்திரன்றாரு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவுட்புட் வரவே இல்லை. அவருடைய காம்படிட்டரா இருந்து பார்க்கப்பட்ட, இப்ப நீங்க அந்த ஒப்பீடு இப்ப இல்லாம போயிடுச்சு, இருந்தாலும் முன்னாடி ஒப்பீடு ரஜினி கமல், விஜய் அஜித் அப்படின்னு ஒரு ஒப்பீடு வரும்ல, அப்ப அந்த ஒப்பீடுல வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனுஷ் சிம்புன்னு தான் சொல்லுவாங்க. தனுஷ் சூர்யான்னு சொல்ல மாட்டாங்க, கார்த்தி சிம்புன்னு சொல்ல மாட்டாங்க, சிவகார்த்திகேயன் தனுஷ்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஒப்பீடுலயே பாத்தீங்கன்னா தனுஷ் சிம்புன்னு தான் வந்து. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் அப்படி வர ஆரம்பிச்சாங்கன்னு போது அந்த ஒப்பீடு இன்னைக்கு போயிடுச்சு. அவரை விட இப்போ தனுஷை விட மிக மிக பேக் போனா பல விஷயங்கள்ல வந்து டிஆர் இருக்காரு சிம்புக்கு. குழந்தையிலேருந்து சிம்பு வந்து தன்னுடைய எல்லா வளர்ச்சியுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு, பரபரப்பா இருக்காரு, குழந்தை நட்சத்திரமாவே பேசப்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய பெரிய நாலேஜபிள் கூட இல்லாம தனுஷ் தனக்கு கிடைத்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு தனுஷோடைய உயரம் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம அண்ணாந்து பார்க்குற இடத்துக்கு போயிட்டாரு. தனக்கு புரியுது அவருக்கு, அவருடைய பர்சனல் வேறன்னு வச்சுங்க. ஆனால் அவர் சினிமாவில் அவர் என்னவா இருக்காரு, தன்னை வந்து ஒரு நல்ல நடிகராக உருவாக்கிக்கிட்டாரு, தன்னை ஒரு இயக்குனராக பரிணமிச்சுக்கிட்டாரு, தயாரிப்பாளராக மாறிட்டாரு. சினிமாவில் இவ்வளவுதானங்க இருக்கு. இந்த துறைகள்ல நீங்க கோல் வச்சிட்டீங்கன்னா வேற எல்லாமே உங்க கையில கண்ட்ரோல் வந்துருதுல. நீங்களே நடிகரா, பாட்டு பாடுறாரு, பாடல் எழுதுறாரு, அவர் பாடின அந்த கொலவெறியா இருக்கட்டும் எல்லாமே உலக புகழ் அடைந்தது. அதுல வரி தப்போ அது என்ன கன்றாவியோ அது வேற விஷயம்.
ஆனா அவருக்கான ஐக்கானா அவர் மாறிட்டார்ல. கண்டிப்பா. சோ இந்த எல்லாம் அவர் கத்துக்கிட்டது. அவருக்கு பின்புலமா அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தாலும் அவருடைய நெருக்கடியில தான் அவர் அந்த சினிமாக்குள்ள தள்ளப்பட்டு தான் வந்தார். துள்ளுவதோ எல்லாமே வந்து ஒரு தள்ளப்பட்ட ஒரு ஆக்சிடென்டல் ஹீரோ தான் தனுஷ். ஆனா நீ அப்படி இல்லை. குழந்தையிலேருந்தே நீ வந்து உள்ள வந்துகிட்டு இருக்க. ஒரு பெரிய மோல்டு சில்வர் ஸ்பூன் கிடையாது, நீ கோல்டன் ஸ்பூன். நம்மால் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட கிடையாது தனுஷ். இன்னைக்கு வந்து கோல்டன் ஸ்பூனை விட வேற என்ன இருக்கு, பிளாட்டினம் ஸ்பூன் கூட வைக்கலாம், அந்த ரேஞ்ச் போயிட்டாரு. ஆனா அந்த உயர்வை வளர்ச்சியை அதுக்கு திரும்பி பார்க்கல. நம்மளை பின்னாடி என்ன பேசுறான், எவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், யார் என்ன, அது பார்க்க அவரு வேலையை பார்த்து போயிட்டு இருக்காரு. நீங்க கூடவே பயணிக்க வேண்டிய சிம்புவுடைய இடம் எங்க இருக்கு? நீங்க கேக்குறீங்க தக் லைஃப் வந்திருக்காரு, ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அந்த காட்சி எப்படி வந்திருக்கு? இந்த காட்சி நல்லா வந்திருக்கா, நல்லா வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்ம பார்த்துக்க போறோம். ஆனால் உங்களுக்கான இடத்தை நீங்கள் தொலைத்துட்டு தேட வேண்டிய இடத்துல தேடலையே. தொலைச்ச இடத்துல தான் தேடணும். சினிமாவில் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தொலைச்சிருக்கீங்க. ஆனால் அங்கே தேடுறதுக்கான எந்த மெனக்கெடுதலும் உங்கள்கிட்ட இல்லையே. எனக்கு வருத்தமான பதிவு இது. உடனே நான் சிம்புக்கு எதிராக பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க ஏன் வந்து இன்னொருத்தர் தட்டி பறிக்கிறாங்க? உங்க வாய்ப்பை யாரும் தட்டிலாம் பறிக்கல. நீங்களே தொலைச்சிட்டு நீங்களே தூக்கி கீழே போட்டுட்டு ஆனா யாரோ என்கிட்ட இருந்து புடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? ஓகே சார், அவரே தன்னுடைய சினிமா லைஃபை கெடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற 100 கெடுத்துக்கிறாரோ அப்படின்னு அந்த கேள்வியே வேண்டாங்க. கெடுத்துக்கொண்டார் அவரே. அவர் இருக்க வேண்டிய இடம் வேற, இருக்கிற திறமை வேற, நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு பெரிய ஒரு உங்களுக்கான ஒரு பிளெஸிங். எல்லாரும் உங்களை வந்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து நின்னாலும் சிம்புக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்க ஏன் அந்த இடத்த வேஸ்ட் பண்றீங்கன்றத நம்ம கேள்வி. இந்த சினிமாவில் இவர் தான் எனக்கு போட்டியாளர் வேண்டாங்க, போட்டியே இல்லை. நீங்க தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாலே உங்களை கொண்டாடும். ஓகே, சிம்புவுக்கு நீங்க இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒழுங்கா நடிச்சாலே போதும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குல்ல, உங்களுக்கு கொடுக்குற படங்கள் கொடுக்குற விஷயத்த குறித்த நேரத்துக்குள்ள நடிச்சு, உங்க அப்பா எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனிதருங்க. சினிமாவில் அவர் மாதிரி ஒரு நேரம் தவறாமை, அவர் மாதிரி ஒரு ஒழுக்க விஷயங்கள், அவர் மாதிரி ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அன்பானவர். கண்டிப்பா நான் குறைச்சி மதிப்பிட, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதருங்க. அவருடைய மகன் நீங்க நல்ல அன்பானவர் தான். நீங்க பர்சனலா, இப்ப நான் எனக்கு பர்சனலாவே தெரியும், நல்ல மனிதர் தான். ஏன் உங்களுக்கான அந்த இடத்தை நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்றத நம்முடைய ஆதங்கம். நல்ல படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கான ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர்களை எல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க அரசியல் ஆசையா, எதிர்பார்ப்பையும் எதுவுமே இல்ல. அரசியல் ஆசை. இப்ப அவங்க அப்பாவது அரசியல் இருந்தார், எம்எல்ஏவா இருந்தாரு, பல விஷயங்கள் இருந்தாரு. அப்படி ஒரு அரசியல் ஆசை இருக்கா? தாராளம் உங்களுக்கான பல வழிகள் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க போய் நின்னா துறக்கிறதுக்கு பல கதவுகள் இருக்கு. அட்லீஸ்ட் அங்கேயாவது அடுத்த கட்டத்துக்கு வரணும். எதுவுமே இல்லை, இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அப்ப நீங்க உங்களை நம்பி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு, நம்ம விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ஒரு படம் ரவுடியா இருப்பார், அவர் மாடி கடகடன்னு ஏறுவார் இறங்குவார்ல. உங்களையே நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பண்ண ஒண்ணும். அதே மாதிரியே நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கான அந்த ரசிகர் பட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு அவர்கள் அணிமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரொம்ப ஃபெடப்பாகி போயிடுவாங்கல்ல. சரி, இந்த இடத்துல சிம்பு வந்து தக் லைஃப் யாருடைய வாழ்க்கையோ இல்லையோ, இது சிம்புக்கான லைஃப், அவரோட வாழ்க்கை தேடிக்கொண்ட இப்ப தக் லைஃப் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். அவருடைய தொழிலே குலத்தொழிலே வந்து திருடுறது, கொள்ளடிக்கிறது, ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க அப்படின்றது தான் அதோட டெஃபினிஷன். இங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நமக்கு. நீங்க அந்த படத்தின் கதை என்னவானா இருந்துட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஆசைப்படுறதுல என்னன்னா, இதன் மூலமாக சிம்புக்கு இன்னொரு லைஃப், சினிமா வாழ்க்கையிலும் சரி மற்ற இடங்கள் விஷயங்களையும் பர்சனல்லையும் ஒரு அருமையான வேறு ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சதுன்னா அது ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பா. ஸோ இறுதியாக நம்ம எப்பயுமே வந்து நீங்க விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுனீங்க அப்படின்னா ஒருவேளை இவர் அஜித் ஃபேனா இருப்பாரு, அதனாலதான் இவர் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு டாக் உருவாக்கி வச்சுட்டாங்க. நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, ஸோ இறுதியாக விடாமுயற்சி என்னதாங்க ஆச்சு? இருக்கா இல்லையா, இல்ல வருமா வராதா, நாங்க வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ரொம்ப நாளா சினிமா பார்க்க போறோம்னு வச்சுங்களேன், படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரீல் ஒன்று போடுவாங்க, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு போடுவாங்க இல்லைங்களா, அது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா. அது பார்க்க ஆரம்பிச்சாலே நம்ம அப்படி இந்த படத்தில் சொன்ன கப்புன்னு காதை முடிக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த, ஆனால் அது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு நியூஸ் ரீல் மாதிரி. விடாமுயற்சி சமீபத்தில் நமக்கு கிடைத்த தகவல்னா திரும்ப அவங்க வந்து மறுபடியும் அந்த ஷூட்டிங்கை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே இன்னொரு படம் இருக்குல்ல அவருக்கு, குட் பேட் அக்லி, அந்த வேலையும் அவர் வந்து தொடங்கிட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் கொடுக்கிற தேதிகளை இவங்க சரியா பயன்படுத்தாம விட்டதனுடைய விளைவு தான் இந்த தாமதத்துக்கு காரணம். இதே நம்ம 1000 சொல்லுவாங்க எல்லாமே.
எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் தான் போயிருக்கு விடாமுயற்சிக்கு? இல்லை, ஆல்மோஸ்ட் அது வந்து முடிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஓவர், இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்காங்கன்றாங்க. விரைவில் அதுக்கான நம்ம அப்டேட் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த படம் நிச்சயமாக அந்த சீக்கிரத்தில் அந்த படத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிலாம் போட்டுற மாட்டாங்க. அது கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே மிஸ்டேக்கு காரணம் வந்து அஜித்தோ அந்த இயக்குனரோ கிடையாது, பட நிறுவனம் தான். அவங்களுக்கான அந்த ஃபினான்சியல் கிரைசஸில் ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால தான் அது வந்து தாமதத்துக்கு காரணம்னு சொன்னாங்க. இது எல்லாம் சொல்லப்பட்ட தகவல் தான். இது வந்து மீண்டும் அவர்கள் மறுபடியும் அந்த ஃபினான்சியல் கிரைசஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு மீண்டும் அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு சொன்னோம்னா மறுபடியும் இவங்க அஜர்பைஜான் போயிட்டாங்க. அவர் வந்து இயக்குனர் அங்கே போயிட்டாரு, பல வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கான வேலைகளை முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆல்மோஸ்ட் நம்ம அஜித்துடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்றாங்க. குட் பேட் அக்லிக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே விடாமுயற்சிக்கான அவர் போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு, முடிச்சிட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவர்களை வச்சு எடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது. அதனால கண்டிப்பாக அது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகளும் ஷாக்கும் இன்ப அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து வெளியில வரும் அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அது வந்து நிச்சயமா இருக்கும். எந்த இடத்துல இது சொல்றதுனால தான் அந்த படத்துக்கு அப்படி பேசுறாரு, இந்த படத்தை சாஃப்டா பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அதனால அஜித்தினுடைய ஃபேன் மாதிரி என்ன ஏதோ விசிறியாக்கி விட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா, நீங்க களத்துக்குள்ள வரும்போது நீங்க என்னவாயிரு சினிமாக்காரரா மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க விஷயத்தை மட்டும் பேசலாம். இப்போ விஜய் வந்து சினிமாக்காரராகவும் தன்னை காட்டிக்கிறாரு, அரசியலுக்கும் தன்னை காட்டும் போது அரசியல்ன்றது வேற மாதிரி இருக்கு. அப்ப அது தப்பா இருக்குன்னு அவர்கள் உணர்த்தும் போது அது அவர்களுக்கு தப்பா தெரியுது. இந்த இடத்துல நான் என் பாணியில ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் ஒரு செய்தியாளர். நான் என்கிட்ட இருக்கிற தகவல், எனக்கு வர்ற தகவலை பகிர்ந்துக்கிறேன். நீங்க நல்லா வந்தா சந்தோஷப்படுவேன், நல்லா வரலன்னா ஏப்பா இது மாட்டிக்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் செய்தியாளர். இந்த ஒரு நேர்காணல் ரொம்ப அருமையாக நிறைய சினிமாவை பற்றின நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க. இந்த ஒரு நேர்காணல் கொடுத்ததற்கு மிக்க நன்றி.